ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? விழித்தியில் ஒரு தவம் கதை கேட்டுட்டு இருக்கோம். லாஸ்ட் எபிசோட்ல என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இருக்கா? என்னதான் கியூட்டா ஒரு கல்யாணம் அரங்கேறி இருந்தாலும் லாஸ்ட்ல எல்லாமே அப்படியே தலைகீழா மாறின மாதிரி ரொனால்ட் கிட்ட தானே போய் லியோ சரணடைஞ்சிடுறான். இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு பார்க்க போறோம். வாங்க கதைக்குள்ள போலாமா? இது விழித்தியில் ஒரு தவம், அத்தியாயம் 29. துப்பாக்கி முனையில் இருந்தும் லியோவின் விழிகளில் கொஞ்சமும் பயத்திற்கான சாயல் இல்லை. லியோ, அவ எங்க என்று ரொனால்ட் கேட்க நக்கலாக சிரித்தானே தவிர பதிலே சொல்லவில்லை லியோ. அதில் கோபத்தின் உச்சகட்டத்திற்கே சென்றவர் துப்பாக்கியின் பின்புறத்தால் அவன் தலையில் ஓங்கி அடித்து, இந்த இடம் முழுக்க தேடுங்க, அந்த பொண்ணு எனக்கு வேணும் என்று அடித்தொண்டையிலிருந்து உரும அடுத்த கணம் பல அதிகாரிகள் அவளை தேடி ஊருக்குள் படையெடுத்தனர். ஒவ்வொரு குடிசைகளாக நுழைந்து யாழ்மொழியை தேட அவள் அங்கு இருந்தால்தானே. ஒரு கட்டத்திற்கு மேல் முடியாமல் ரொனால்டின் முன்னே வந்து நின்றவர்கள், அந்த அந்த பொண்ணு இங்க இல்ல சார், எல்லா இடத்துலையும் பார்த்துட்டோம், இங்க அவ இல்ல சார், இப்போ என்ன பண்றது என்று மூச்சு வாங்கியவாறு அவர்களில் ஒருவன் சொல்ல, அவருக்கோ மொத்த கோபமும் லியோவின் மீதுதான் தாவியது. How dare you என்று கோபத்தில் கத்தியவாறு மீண்டும் அவனை அடித்தவர், கமான், இவனை நம்ம பிரிசன்ல அடைச்சு வைங்க, இவன் வாயாலேயே உண்மையை சொல்ல வைக்கிறேன், அவ எங்கன்னு இவனே சொல்லுவான், ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள், முன்னாடியே அவளை, ஜஸ்ட் வெயிட் ஃபார் தட் டே லியோ என்று கூறிய ரொனால்ட் தனக்குள்ளேயே ஒரு திட்டத்தை தீட்டிக்கொண்டு வண்டியில் ஏறிக்கொண்டார். அடுத்த 1 மணி நேரத்தில் அடிமைகளை அடைத்து வைக்கும் சிறைச்சாலையில் கைகள் இரண்டும் கட்டப்பட்டு தொங்கவிடப்பட்டிருந்தான் லியோ. அவனுடைய உடலெங்கும் அடித்த அடியில் வீங்கி போய் காயமாகி இருக்க இரத்தம் சொட்டி கொண்டிருந்தது. வலியை தாங்க முடியாமல் அவன் மெல்ல மெல்ல சுயநினைவை இழக்க ஆரம்பிக்க, இனாஃப் என்று கத்திய ரொனால்ட் கையில் தடியோடு அவன் முன்னே வந்து நின்றார். ஒழுங்கா நீயே சொல்லிடு லியோ, அவ எங்க? நான் நினைச்சா உன்னை என்ன வேணா பண்ணலாம். உயிர் மேல ஆசை இருந்தா அவளை எனக்கு கொடுத்துடு, நீ ராஜா மாதிரி வாழலாம். இதுக்கு முன்னாடி நீ வாழ்ந்த வாழ்க்கையை யோசிச்சு பாரு லியோ, இப்போ எப்படி இருக்க பாரு. உனக்கு சல்யூட் அடிச்சவங்க எல்லாம் இப்போ உன்னை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எப்பேற்பட்ட வாழ்க்கையை வேணான்னு தூக்கி போட்டிருக்க பாரு. ஏன் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிற? போயும் அந்த அடிமைக்காக இவ்வளோ பண்றியா? வில்லியம் கொன்னு என் மேல கைய வச்சு பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டேன். அவ்வளோ சீக்கிரம் உங்க 2 பேரையும் நான் விட்டுடுவேன்னு நினைச்சியா? என்னைக்கா இருந்தாலும் அவ என்கிட்ட மாட்டுவா. ஆனா நீயே சொல்லிட்டா உனக்கு உன் பழைய வாழ்க்கை கிடைச்சிரும். என்ன சொல்ற என்று அவர் அவ்வளவு சொல்லி பார்த்தும் இவன் துளியும் அசையவில்லை. என்று அவர் அவ்வளவு தூரம் சொல்லி பார்த்தும் இவன் துளியும் இசைந்து கொடுக்கவில்லை. இதை கண்டு கோபத்தின் உச்சத்தில் அவர் கையில் இருந்த தடியால் அவனை ஓங்கி அடிக்க, வலியில் கத்தக்கூட அவன் உடலில் தெம்பில்லை. ஒழுங்கா எங்கன்னு சொல்லிடு என்று மீண்டும் பற்களை கடித்துக்கொண்டு ரொனால்ட் கேட்க, மெல்ல விழிகளை உயர்த்தி பார்த்த லியோ விழிகளாலேயே அருகே வரும்படி கண்ணசைத்தான். அவரும் கேள்வியோடு விழிகளை சுருக்கியவாறு அவனை நெருங்க, சொல்ல முடியாதுடா, யூ பிளடி ஃபில்தி டாக், உன்னால முடிஞ்சதை பார்த்துக்க என்று அவன் சொன்னதும் இவருக்கோ கோபம் தலைக்கேறியது. தன் வெறி அடங்கும் மட்டும் அவனை அடித்து தன் கோபத்தை அவர் தீர்த்து கொள்ள, சுற்றியிருந்த மற்ற அதிகாரிகளுக்கே அடிவயிறு கலக்கியதோடு சற்று லியோவை நினைத்து பரிதாபமாகவும் இருந்தது. அடித்து அடித்து ஒரு கட்டத்திற்கு மேல் அவரே வெறுத்து போக, ஹை, இவனுக்கு சாப்பாடு தண்ணின்னு எதுவும் கொடுக்காதீங்க, வலி பசின்னு எதையும் தாங்கிக்க முடியாம அவனே ஒரு கட்டத்துல உண்மையை சொல்லுவான். நான் வெயிட் பண்றேன். லியோ, நீ உண்மையை சொல்லித்தான் ஆகணும் என்று உத்தரவாக கத்திவிட்டு அங்கிருந்து அவன் ஆட்களோடு வெளியேறி இருக்க, மொத்தமாக சுயநினைவை இழந்து தொங்கிக் கொண்டிருந்தான் லியோ. இவன் இங்கு இவ்வாறு வலியை அனுபவித்து தொங்கிக் கொண்டிருக்கும் அதே நேரம் கிராமத்திற்கு பின்னால் உள்ள காட்டுக்கு நடுவே பராமரிக்கப்படாது விட்டிருந்த பழைய இடிந்த கோவிலில் கால்களை கட்டி கதறி அழுது கொண்டிருந்தாள் யாழ்மொழி. வீராவோ வெளியில் குறுக்கும் நெடுக்குமாக பதற்றமாக நடந்து கொண்டிருந்தவன் யாழ்மொழியின் அழுகை சத்தத்தில் அவளை பரிதாபமாக பார்த்தான். யாழ்மொழி, இங்க பாரு, இப்போ நீ அழுது எதுவும் நடக்க போறதில்ல. இந்த நேரம்தான் நீ ரொம்ப தைரியமா இருக்கணும்.
சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த பெரிய கப்பல் இந்த தேசத்தை விட்டு கிளம்பிடும். அதுக்குள்ள நீ அந்த கப்பல்ல ஏறியாகணும் யாழ்மொழி. நடுராத்திரியே நாம துறைமுகத்துக்கு போயிடலாம். யார் கண்ணுலையும் சிக்கக்கூடாது. இப்படி அழுது காட்டி கொடுத்துடாத. எது முக்கியம்னு புரிஞ்சுக்கோ. அதிகாரி சொன்னத ஞாபகம் வச்சுக்கோ. அவர் மேல நம்பிக்கை வை. அவர் கண்டிப்பா உனக்காக வருவாரு என்று அவன் தீவிர முகபாவனையோடு சொல்லிக்கொண்டே போக, இல்லை எனும் விதமாக தலையை ஆட்டினாள் அவள். இல்லை அண்ணா, அவரை விட்டு என்னால் வர முடியாது. அவரை இங்கு வர சொல்லுங்கள். அவரோடு நான் அங்கு வருகிறேன். கப்பலில் ஏறிய பின் அவர் வரவில்லை என்றால் நான் தனியே அந்த தேசத்திற்கு சென்று என்ன செய்வேன்? நான் வரப்போவதில்லை என்று அவள் அழுதவாறு அழுத்தமாக சொல்ல, சலிப்பாக விழிகளை உருட்டினான் வீரா. என்ன பேசுறையாள்? இந்த கப்பலை விட்டா நமக்கு மறுபடியும் துறைமுகத்துல இருந்து கப்பல் எப்போ வரும்னு தெரியாது. அது வரைக்கும் நீங்க இருக்கிறது பாதுகாப்பை இல்ல. அரசரோட ஆதரவு கூட இப்போ உனக்கு இல்ல. அதனாலதான் சொல்றேன். அவரோட திட்டப்படி உன்னை அந்த கப்பல்ல பாதுகாப்பா போய் சேர்க்கறது என்னோட பொறுப்பு. நீ கிளம்புற வழிய மட்டும் பாரு. சும்மா அடம் பிடிச்சிட்டு இருக்காத என்றவனின் வார்த்தைகளில் அத்தனை உறுதி. யாழ்மொழிக்கு அவனை மறுத்து பேசவும் முடியவில்லை. தன்னவனுக்கு என்ன நடந்ததோ ஏது நடந்ததோ என்ற பயத்தில் அவள் தனக்குள்ளேயே அழுது கரைய, அதே நேரம் அரசரின் அரண்மனையில் மகாராஜா மிகவும் சந்தோஷமாக இருந்தார். இந்திரா, மகளே என்ற ஆரவாரத்தோடு மகளின் அறை கதவை தட்டிவிட்டு உள்ளே சென்றார் வேந்தன். உன் விருப்பப்படியே ஏற்பாடு செய்து விட்டேன் இந்திரா. இப்போது உனக்கு ஆனந்தமா என்று உற்சாகமாக பேசிக்கொண்டே சென்றவரின் வார்த்தைகள் வாடிய முகமாக வானத்தை வெறித்து கொண்டிருந்த மகளை பார்த்ததும் அப்படியே நின்று போனது. கேள்வியாக புருவத்தை நெறித்தவர், இந்திரா, என்ன நடந்தது என்று உரியாமல் கேட்க, தந்தையை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவள் எதுவும் பேசாமல் திரும்பிக் கொண்டாள். மகளின் இந்த நடவடிக்கையில் வேந்தனுக்கு எதுவுமே புரியவில்லை. இந்திரசேனா, உன்னிடம்தான் கேட்கிறேன். ஏன் இப்படி இருக்கிறாய்? யாராவது ஏதாவது உனக்கு கூறினார்களா? ஏன் அமைதியாக இருக்கிறாய்? வாயை திறந்து பதில் பேசு. என் மகளை காயப்படுத்தும் அளவிற்கு இங்கு யாருக்கு தைரியம் இருக்கிறது என்று குரல் உயர்த்தி சற்று வேந்தன் கத்தியதும் அவரை நேருக்கு நேராக விழிகளை பார்த்து திரும்பி நின்றாள் இந்திரா. இப்போது என்ன பதிலை என்னிடம் எதிர்பார்க்கிறீர்கள் தந்தையே? இப்போது நான் என்ன சொல்லி என்ன நடக்கப் போகிறது? என் காதல் கைகூடியதை எண்ணி தொல்லி குதிக்க சொல்கிறீர்களா? இல்லை, அப்படி செய்ய முடியாத கையாளாகாத தனத்தை எண்ணி என்னை அழ சொல்கிறீர்களா? இல்லை என்றால் என் உயிர் தோழியை தாங்கள் அரண்மனையை விட்டே அனுப்பிவிட்டீர்கள். அப்படி ஒதுக்கி வைத்ததை எண்ணி அழுவதை பற்றி கேட்கிறீர்களா? எதை குறித்த பதிலை எதிர்பார்க்கிறீர்கள் என்று கூறுங்கள். பதில் தருகிறேன் என்று இந்திரா ஆவேசமாக கேட்க, இப்போது அதிர்ந்து விழிப்பது வேந்தனின் முறையானது. ஆனாலும் அவர் தேசத்தை ஆளும் அரசன் அல்லவா? அந்த அதிர்ச்சியெல்லாம் சில கணங்கள் தான் அவரின் முகத்தில் நிலைத்தன. மகளை கோப விழிகளோடு பார்த்தவர், இந்திரசேனா, அது அவள் செய்த தவறுக்கு கிடைத்த தண்டனை. அது யார் செய்தாலும் குற்றத்திற்கு தண்டனை தண்டனைதான், மன்னிப்பு கிடையாது. அதுவும் எத்தனை முறை எச்சரித்தேன், அவள் கேட்கவில்லை என்று அவர் அழுத்தமாக சொல்ல, தவறுக்கான தண்டனையா? அது தவறை மீறிய தண்டனை தந்தையே. தாங்கள் அவளின் நிலையை கொஞ்சமும் யோசிக்கவில்லை அல்லவா? அவளுக்கு என்ன ஆனதோ ஏது ஆனதோ என்ற பதட்டம் அது மட்டுமே எனக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. இதன் பிறகு எத்தனை சந்தோஷங்கள் என் வாழ்வில் நிகழ்ந்தாலும் யாழ்மொழிக்கான இடம் வெற்றிடமாகத்தான் எனக்குள் இருந்து கொண்டே இருக்கும். அவளையும் தங்கள் மகள் போலத்தானே பார்த்தீர்கள். ஏன் இப்படி செய்தீர்கள்? காதலித்தது ஒரு குற்றமா? அவள் காதலித்து என்ன தவறு செய்தாள்? இங்கு நடப்பதை அங்கு சொன்னாளா அல்லது அங்கு நடப்பதை இங்குதான் சொன்னாளா? காதல் மட்டும்தானே செய்தாள். அதற்கு தாங்கள் இப்படி செய்திருக்க வேண்டாம் என்று பேசிக்கொண்டே சென்றவள் இறுதியில் வெடித்து அழுதே விட்டாள். வேந்தனுக்கு இதற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. விழிகளை அழுத்த மூடி திறந்தவர், இந்திரசேனா, புரிந்து கொள். யாழ்மொழியின் இடத்தில் நீயே இருந்திருந்தாலும் உனக்கும் அதே தண்டனைதான். துரோகத்துக்கான தண்டனை இது. ஆனால் என்று சற்று நிறுத்த, தந்தையை அழுகையோடு நிமிர்ந்து பார்த்தாள் அவள். இந்த தேசத்துடைய அரசன் நான். அவ்வளவு இலகுவாக என்னிடமிருந்து எதையும் மறைக்க முடியாது. அவளும் அவனும் திருமணம் செய்து விட்டார்கள். அதுவும் உன் காதலனின் தலைமையில். ஊரிலுள்ள என் விசுவாசிகள் மூலம் கிடைத்த தகவல் அது. ஆனால் நீ இப்போது அழுவதற்கு அவசியமில்லை. உன் தோழி நலமாக இருக்கிறாள்.
இந்த அரசன் அந்த திருமணத்தை செய்து வைக்கவில்லை என்றால் என்ன? வருங்கால அரசன் செய்திருக்கிறான். சந்தோஷத்தில் இரு. என் மகள் அழுவது எனக்கு பிடிக்கவில்லை என்று அரசர் வேந்தன் சொல்லிக்கொண்டே போக இந்திரசேனாவால் இதை கொஞ்சம் கூட நம்ப முடியவில்லை. அவள் அப்படியே அதிர்ச்சியோடு அவரை பார்த்து கொண்டிருக்க, அது மட்டுமில்லாமல் இதை பற்றி தெரிந்தும் நான் கண்டு கொள்ளாமல் விட்டிருந்தால் மற்றவர்களும் இது போன்ற ஒரு செயலை தைரியமாக செய்ய துணிவார்கள். அது சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். ஒரு அரசனாக என் கடமையை தான் நான் செய்திருக்கிறேன் இந்திரசேனா. இதற்கு மேல் அவளின் பெயர் இந்த அரண்மனையில் ஒழிக்க கூடாது. புரிகிறதா? விரைவில் உன் திருமணத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கும். தயாராக இரு என்று கராராக சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறியிருந்தார் வேந்தன். போகும் தன் தந்தையை பார்த்திருந்த இந்திராவுக்கு இத்தனை நேரம் மனதில் இருந்த பெரிய பாரம் இறங்கிய உணர்வு. அப்படியே தரையில் மண்டியிட்டு அமர்ந்தவள், யாழ், உனக்கு திருமணம் முடிந்து விட்டதா? அந்த நொடி நான் உன்னுடன் அல்லவா இருந்திருக்க வேண்டும். பரவாயில்லை, நீ எங்கிருந்தாலும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எனக்கு அது போதும் என்று ஒரு பக்கம் சந்தோஷம் என்றாலும் இன்னொரு புறம் வேதனையோடு நினைத்து கொள்ள, நேரம் செல்ல செல்ல சூரியனும் மெல்ல அஸ்தமிக்க தொடங்கியது. தேசம் முழுவதும் இருள் சூழ ஆங்கிலேய சிறைச்சாலையில் உணர்வின்றி கட்டப்பட்டிருந்த கயிற்றோடு ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக் கொண்டிருந்தான் லியோ ஜார்ஜ். திடீரென அவனின் கையை கட்டியிருந்த கயிறு அவிழ்க்கப்பட தரையில் விழுந்தவனை வேகமாக தட்டியது இரு கரங்கள். சார், சார், கெட் அப். சார், சார், கேன் யூ ஹியர் மீ? சார், கெட் அப். கண்ணு திறந்து பாருங்க சார் என்ற ஜேம்ஸின் குரல் காதில் ஒலிக்கவும் கஷ்டப்பட்டு மெல்ல விழிகளை திறந்து பார்த்தான் லியோ. அவன் பார்த்ததும் சந்தோஷத்தில் விழி விரித்த மற்றவன், கமான் சார், நமக்கு நிறைய நேரம் இல்ல, நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு சார், சீக்கிரம் எழுந்துருங்க. ரொனால்ட் சார் இங்க வர்றதுக்குள்ள நம்ம இங்கிருந்து போயிடலாம் என்று அவசரமாக சொல்ல, எழ முயன்றவனுக்கு மீண்டும் மீண்டும் தோல்வியே கிடைத்தது. அப்படி அடித்து வைத்திருந்தார்கள் அவனை. உடல் முழுவதும் குருதியில் மூழ்கி அவன் இருந்த நிலையை பார்க்க ஜேம்ஸிற்கே மனம் கனத்தது. ஓ காட் சார், சீக்கிரமா அவரை இங்கிருந்து கூட்டிட்டு போங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பெரிய ஆபீசர் வந்துடுவாரு. எதையாச்சும் சொல்லி நான் சமாளிச்சுக்கிறேன். சீக்கிரம் போங்க, சீக்கிரம் போங்க சார் என்று சிறைச்சாலைக்கு பொறுப்பான அதிகாரி டேனியல் வெளியில் எட்டி பார்த்தவாறு பதற்றமாக சொல்ல, லியோவின் கரத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு அழைத்து சென்றான் மற்றவன். அவனோடு நடக்க முடியாமல் வலியை பொறுத்து கொண்டு நடந்தவனுக்கு தன்னவளின் ஞாபகம் வர, யாழ், யாழ் மொழி என்று திக்கி திணறி சொல்ல, அதை புரிந்து கொண்ட ஜேம்ஸிற்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை. எதுவும் பேசாமல் வேகமாக லியோவை தான் வந்த காரில் ஏற்றி அவன் மின்னல் வேகத்தில் பறக்க, அடுத்த 5 நிமிடத்தில் அங்கு தன் அதிகாரிகளோடு வந்தார் ரொனால்ட். உள்ளே வேகமாக நுழைந்தவரை பார்த்த டேனியலுக்கு வயிற்றில் பயப்பந்து உருள, இங்கு ரொனால்டிற்கு வெறுமையாக இருந்த சிறைச்சாலையை பார்த்ததும் பேரதிர்ச்சியாக இருந்தது. கூடவே பயமும் பன்மடங்கு அதிகரிக்க, கைமுஷ்டியை இறுக்கி பற்களை கடித்தவாறு நின்றிருந்த ரொனால்டின் அருகில் வந்த டேனியல், சார், சார், எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இங்கதான் இருந்தாரு. எங்க போனாருன்னு தெரியல. சே, நான் சாப்பிட போன நேரத்துலதான் என்று ஏதேதோ சமாளிக்க முயன்றான். ஆனால் அப்போது ரொனால்ட் இருந்த கோபத்திற்கு நிதானம் எங்கோ தொலைவில் பறந்திருக்க, தன் துப்பாக்கியை சுழற்றி அவன் நெஞ்சிலேயே சுற்றிருக்க, உயிரற்ற சடலமாக தரையில் விழுந்தார் அவர். சுற்றியிருந்த அதிகாரிகள் கூட இதை சுத்தமாக எதிர்பார்க்கவில்லை. அவர்கள் அதிர்ந்து போய் நின்று கொண்டிருக்க, இன்னும் 10 நிமிஷத்துல அந்த லியோ என் கண் முன்னாடி இருக்கணும். அதுவும் போனமா, அவனும் அந்த நாயும் உயிரோட இருக்க கூடாது. அவன் கண்டிப்பா ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான். இந்த தேசத்தை விட்டு போயிருக்க வாய்ப்பே இல்லை. இதுக்குள்ளதான் இருக்கணும், எங்கெங்கேயாவது தான் இருக்கணும். எல்லா இடத்துலையும் தேடுங்க, ஒரு இடம் விடக்கூடாது. அது புரிஞ்சுதா என்று அவர் கத்த, உடனே தத்தமது துப்பாக்கியோடு ஊருக்குள் தேட துவங்கினர் அவரின் அதிகாரிகள். இங்கு இவ்வாறு இருக்க, ஜேம்ஸ் காரை வேகமாக செலுத்திக் கொண்டே, சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இங்கிலாந்து கவர்மெண்ட்டுக்கு நான் நடந்து எல்லாத்தையும் சொல்லி லெட்டர் அனுப்பிட்டேன். அவங்க கண்டிப்பா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க. லவ் ஒன்றும் கிரைம் கிடையாது. நீங்க இங்கிருந்து பாதுகாப்பா கிளம்புனா மட்டும் போதும் சார் என்று பதற்றமாக சொல்ல, லியோவுக்கு தன்னவளின் நினைவுகள் மட்டும்தான் உள்ளுக்குள் வந்து வந்து போனது. யாழ்,
யாழ் எங்க இருக்க? யாழ் என்று தன்னவளின் நினைவில் வலியில் முணங்கிக் கொண்டே அவன் அப்படியே மயங்கி போக, ஜேம்ஸிற்கு அவனை பார்க்கவே பாவமாக இருந்தது. இதற்கு முன் நடந்தது எதுவுமே அவனுக்கு தெரியவில்லை. இப்போது இருக்கும் நிலையில் யாழ்மொழியை எங்கு சென்று தேடுவது என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. குழப்பத்தோடு தன் தனிப்பட்ட குவார்ட்டர்ஸிற்கு அவனை அழைத்து வந்த ஜேம்ஸ் தன் உயர் அதிகாரியை அங்கு பாதுகாப்பாக வைத்து யாருக்கும் தெரியாமல் தனக்கு விசுவாசமானவர்கள் மூலம் வைத்தியனையும் வரவழைத்தான். ஜேம்ஸ், ஊருக்குள்ள லியோ சார் தான் தேடிட்டு இருக்காங்க. அவர் இங்கதான் இருக்காருன்னு யாருக்குமே தெரியவே கூடாது என்று ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி சொல்ல, ஆமா, ஆனா சார் காதலிக்கிற இந்த பொண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். அவ இப்போ அரண்மனையில இல்ல, அது எனக்கு தெரியும். அந்த ஊரை சேர்ந்த வைத்தியனும் அந்த பொண்ணு அங்க இல்லைன்னு தான் சொல்றான். என்ன பண்றதுன்னு தெரியல. இந்த நேரத்துல எங்கன்னு போய் தேடுறது? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது என்றான் மற்றவன் யோசனையோடு. இருவரும் குழப்பத்தோடு நின்று கொண்டிருக்க, யாழ், யாழ்மொழி, யாழ் என்ற சத்தம் அறையிலிருந்து பலமாக கேட்க வேகமாக உள்ளே ஓடினர் இருவரும். ஐயோ, ஐயா, என்னை வைத்தியம் பார்க்க விடுங்க. உங்க உடம்புல காயம் ரொம்ப ஆழமா இருக்கு. இதுக்கு வைத்தியம் பார்த்துதான் ஆகணும். கத்தாம இருங்க ஐயா என்று அந்த ஊர் வைத்தியன் பயத்தில் பதற்றமாக சொல்ல, தன் அருகில் இருந்த மொத்த பொருட்களையும் தூக்கி எறிந்தான் லியோ. எனக்கு யாழ்மொழிய பார்க்கணும். யாழ்மொழி, நீ எங்க இருக்க? யாழ்மொழி, எங்க இருக்க யாழ்மொழி என்று அவன் அரை மயக்கத்தில் எழுந்து ஆக்ரோஷமாக கத்த, வேகமாக அவனின் அருகே ஓடிய ஜேம்ஸ் அவனை கட்டுப்படுத்த முயன்றான். சார் சார் சார், ப்ளீஸ் காம் டவுன். ப்ளீஸ் சார், நீங்க இங்க இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது சார். ப்ளீஸ் சத்தம் போடாம இருங்க சார். ப்ளீஸ் ப்ளீஸ் என்று அவன் கெஞ்ச, நோ ஜேம்ஸ், நோ, எனக்கு அவளை பார்க்கணும். யாழ்மொழி, என்னை அவகிட்ட கூட்டிட்டு போ ஜேம்ஸ். துறைமுகத்தில் அவ எனக்காக காத்துட்டு இருப்பா. என்னை கூட்டிட்டு போ ஜேம்ஸ். யாழ்மொழி என்று கத்திக்கொண்டே மீண்டும் சுயநினைவின்றி விழுந்தவனை பார்த்து அதிர்ந்தே போய்விட்டனர் மொத்த பேரும். நடக்க கூட முடியாமல் தன்னிலை இழந்து லியோ படுத்த படுக்கையாக இருக்க, ஒற்றை புருவத்தை தூக்கிய வண்ணம் இடுப்பில் கைக்குற்றி யாழ்மொழியை முறைத்து பார்த்து கொண்டிருந்தான் வீரா. யாழ்மொழி, நமக்கு நேரம் இல்ல. நான் சொல்றது இப்ப கேட்க போறியா இல்லையா? இப்பவே நம்ம துறைமுகத்துக்கு போயாகணும். சொல்றது புரியுதா? யாழ்மொழி, ஒன்னதான் என்று அவன் கத்த, இல்லை அண்ணா, அவர் இல்லாமல் நான் எங்கும் வரமாட்டேன். அவருக்கு ஏதோ ஆபத்து என்று மட்டும் என் மனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. எனக்கு அதிகாரியை இப்பொழுதே பார்க்க வேண்டும். அண்ணா, உதவி செய்யுங்கள் என்று பிடிவாதமாக அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தாள் யாழ்மொழி. இத்தகைய நேரத்தில் அவளை சமாளிக்க வீராவால் சத்தியமாக முடியவில்லை. அவளின் செயலில் கோபத்தை அடக்க அவன் பெரும் பாடுபட்டு நின்று கொண்டிருக்க, யாழ்மொழியின் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் பூமாதேவியை வருடி கொண்டிருந்தது. இப்படியே இந்த அத்தியாயம் முடியுது. லியோவால எழுந்து நடக்க கூட முடியல. அவன் வந்து இவளை கூட்டிட்டு போவானா? இப்படி ஒரு சூழ்நிலையில அடுத்து இவங்க என்ன முடிவெடுக்க போறாங்க, என்ன பண்ண போறாங்க? விடைகள் காண காத்திருக்கலாம் அடுத்த அத்தியாயத்திற்காக.